எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் வந்து VLOOKUP அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து எக்ஸல் உள்ள ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இது ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம் இது இருக்குது. இதில் வந்து ப்ராடக்ட் ஐடி மற்றதெல்லாம் எம்டியாக இருக்குது. எப்படி வந்து VLOOKUP வச்சு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஜென்ரலாக ஃபார்முலா போட்டுக்கிறேன், VLOOKUP அப்படின்னு. இப்போ லுக்கப் வேல்யூ, இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ப்ராடக்ட் ஐடியில் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். நான் எது ஒன்று எடுத்துக்கலாம். 04 டேபிள் அரே. இந்த டேபிள்லேருந்து தான் நம்ம வேல்யூ எடுக்க போகிறோம். அதனால் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் இண்டெக்ஸ் நம்பர், நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் தான் வேணும். அதனால் 1 2 இந்த ப்ராடக்ட் ஐடிங்கிறது ஃபஸ்ட்டு காலம், ப்ராடக்ட் நேம்ங்கிறது செகண்ட் காலம், இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ ஃபோர்த் காலம் நம்ம பார்க்க போகிறோம், ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்க்க போகிறோம். எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அதனால் எக்ஸாக்ட் மேட்ச்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், P004 8500. இந்த நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை டெலிட் பண்ணிடுறேன். மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறேன். லுக்கப் வேல்யூ, ப்ராடக்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இதான் டேபிள், இந்த டேபிள்லேருந்து நம்ம வேல்யூ பார்க்க போகிறோம். அதனால் டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து இந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஐடிங்கிறது ஃபஸ்ட்டு காலம், நேம்ங்கிறது செகண்ட் காலம், அதனால் நான் ரெண்டாவது கொடுத்துக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அதனால் எக்ஸாக்ட் மேட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இப்போ மானிட்டர்னு வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ராடக்ட் ஐடியோட கேட்டகரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேட்டகரிங்கிறது மூணாவது காலம். ஃபார்முலா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டு 3 அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட கேட்டகரி வந்துடும். என்டர் ஐடி வந்துடுச்சுங்களா, ஐடி. இதில் VLOOKUP என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் மூவ் ஆகும். அதாவது இந்த ப்ராடக்ட் ஐடி வச்சு தான் ப்ராடக்டோட நேமு, கேட்டகரி, ப்ரைஸு, சப்ளையர், ஸ்டாக்கை பார்க்க முடியுமே தவிர கேட்டகரியை வச்சு ப்ராடக்டோட நேம் பார்க்க முடியாது. போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதான் இதில் உள்ள ஒரு லிமிட்டேஷனு. VLOOKUP லுக்கப் வேல்யூ, இப்போ ப்ராடக்டோட நேம் எடுத்துக்கிறோம். இப்போ லேப்டாப்னு எடுத்துக்கிறேன். லுக்கப் அரே, இந்த டேபிளில் தான் இருக்கிறோம், அதனால் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். காலம் இண்டெக்ஸ் நம்பரு, இப்போ லேப்டாப்போட ப்ரைஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் எத்தனாவது காலம்? 1 2 3 4வது காலம் 4. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அதனால் எக்ஸாக்ட் மேட்ச்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா என்ன எரர் வருது. அப்படி ஏன் எரர் வருது அப்படின்னா, லெஃப்ட் டு மட்டும் ரைட்டு மட்டும் தான் மூவ் ஆகும். இதுலேருந்து இதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதுலேருந்து இதை வச்சு நம்ம பார்க்க முடியாது. அதனால எரர் வருது. இது வந்து லுக்கப் ஃபங்க்ஷனில் உள்ள VLOOKUPல உள்ள ஒரு கான்செப்ட், அதாவது லிமிட்டேஷன். VLOOKUPை இப்படி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது ஒரு ஃபார்மெட்டு. இப்போ 2 டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிள்லேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் ப்ராடக்ட் ஐடி இருக்குது, இந்த டேபிள்லேயும் ப்ராடக்ட் ஐடி இருக்குது. இப்போ 2 டேபிள்லேயும் காமனாக ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ வச்சு நமக்கு தேவையான டேட்டாவை எடுக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் ஐடி வச்சு இதோட ப்ரைஸு, நேமு, ஸ்டாக்கு இது எப்படின்னு பார்க்கலாம். 2 டேபிளையும் வேல்யூ வந்து காமனாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ காமனாக இல்லைன்னா எடுக்க முடியாது. இப்போ 2 டேபிளையுமே ப்ராடக்ட் ஐடி காமனாக இருக்குது. அதனால் VLOOKUPனு யூஸ் பண்ணிக்கிறேன். VLOOKUP ஃபார்முலா போட்டுக்கிறேன். லுக்கப் வேல்யூ வந்து இந்த ப்ராடக்ட் ஐடியை கிளிக் பண்ணிட்டு டேபிள் அரே அப்படின்னா இதுதான் டேபிள். இந்த டேபிள்லேருந்து தான் நமக்கு வேல்யூ வேணும். அதனால் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸலில் டிடெக்ட் பண்ணிடுச்சு. காலம் இண்டெக்ஸ் நம்பர், நமக்கு வந்து ப்ரைஸ் தான் வேணும். ப்ராடக்டோட ப்ரைஸு எத்தனாவது காலத்தில் இருக்குது? 1 2 3 4வது காலத்தில் இருக்குது. நாலு
கமா இங்கே வந்து இப்போ வந்து அந்த அப்ராக்சிமேட் மேட்ச் போடுறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எண்ணி ஏரர் அப்படின்னு வருது. எண்ணி ஏரர் ஏன் வருது அப்படின்னா P001 ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. நம்ம அப்ராக்சிமேட்டாக வேல்யூ போட்டிருக்கோம், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும். டெலீட் பண்ணிக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வரும். இப்போ அப்புறம் என் ஃபார்முலா கரெக்டாக வரும் பாருங்கள். என்டர் அடித்தா அந்த ப்ரைஸ் வந்துடுச்சு. இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து பர்டிகுலராக இல்லை அப்படின்னா இப்போ 25 to 30 இருக்குது, 35 to 40 இருக்குது, அப்ராக்சிமேட்டாக இருக்குது, எனக்கு அதுக்கு வந்து மேட்ச் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் அப்ராக்சிமேட் மேட்ச் கொடுக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மேட்சே கொடுத்துக்கலாம். இப்போ ப்ராடக்ட் நேமும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா இது டேபிள் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதே ரொம்ப பெரிய டேபிளாக இருந்துச்சுன்னா என்னன்றது, அதனால் டேபிளுக்குன்னு நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதான் நேம் பாக்ஸு, இதில் வந்து நேம் ரேஞ்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் PRODUCT ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் போட்டு தான் க்ரியேட் பண்ண முடியும், ஸ்பேஸும் போட முடியாது. ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி HASTORY ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் காலம் வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் ப்ராடக்டோட நேம் தான் நமக்கு வேணும். சீக்வெட் VLOOKUP லுக்கப் வேல்யூ வந்து இதான் லுக்கப் வேல்யூ, ப்ராடக்டோட ஐடி தான் லுக்கப் வேல்யூ. கமா டேபிள் அரே, நம்ம டேபிளில் செலக்ட் பண்ணணும். டேபிளில் செலக்ட் பண்ணுறதுக்கு F3 அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த வந்துடுச்சு பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி ஓகே கொடுத்தோன்னா வந்துடுச்சு பார்த்தீங்களா. கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர், ப்ராடக்ட் நேம் எத்தனாவது காலம், 1 2வது காலத்தில் இருக்குது. கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடித்தா வந்துடும் 450. ப்ராடக்டோட நேம் வந்து மவுஸ், அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா மற்றதுக்கும் வேல்யூ வந்துடும். இதேமாதிரி ஸ்டாக் வேல்யூவும் சீக்வெட் VLOOKUP லுக்கப் வேல்யூ இதான் லுக்கப் வேல்யூ நமக்கு. டேபிள் அரே F3 எழுத்திங்கன்னா வந்துடும். நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் இது எத்தனாவது காலத்தில் இருக்குது, 1 2 3 4 5 6 ஸ்டாக் வந்து 6வது காலத்தில் இருக்குது. 6 எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் எக்ஸாக்ட் மேட்ச்னு கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா வந்துடும். அவ்வளோதான். இதான் வந்து VLOOKUPல உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷனு. இது வந்து பேசிக் தான். VLOOKUP வந்து ஒரு லிமிட்டேஷனோடு உள்ளது, அதனால் வந்து அந்தளவுக்கு டீப்பாக தெரியணும்னு அவசியம் இல்லை. லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் நம்ம வந்து வேல்யூவை பார்க்க முடியும். ஹோல் டேபிள்லேருந்து ரைட் டு லெஃப்ட் அப்படி போகாது. அதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ் குரூப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.